जय जय राम कृष्ण हरे 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 कौसल्यतनया राम नमो कौसल्यतनया राम नमो कौसल्यतनया राम नमो देवकी नंदन कृष्ण नमो देवकी नंदन कृष्ण नमो जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे दशरथ नंदन राम नमो दशरथ नंदन राम नमो वसुदेव नंदन कृष्ण नमो दशरथ नंदन राम नमो वसुदेव नंदन कृष्ण नमो जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे सीतारमण श्री राम नमो सीतारमण श्री राम नमो राधा रमण श्री कृष्ण नमो राधा रमण श्री कृष्ण नमो जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे रावण मर्दन राम नमो रावण मर्दन राम नमो रावण मर्दन राम नमो कंस विमर्दन कृष्ण नमो कंस विमर्दन कृष्ण कंस विमर्दन कृष्ण नमो कंस विमर्दन कृष्ण नमो जय जय राम कृष्ण हरे 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 सीतारमण श्री राम नमो सीतारमण श्री राम नमो राधा रमण श्री कृष्ण नमो राधा रमण श्री कृष्ण नमो जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे
स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय श्रीरामकृष्णाय ते नमः। जननीं शारदा देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे शारदां शारदाम्बोज वदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं सन्निधिं। பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் தர்மன் மற்றும் அவனுடைய சகோதரர் மற்றும் திரௌபதி அவர்களுடன் ஒரு நாய், இத்தனை பேரும் சொர்க்கத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். கடைசியில் மேருமலையை அடைகின்றார்கள். மேருமலையினுடைய உச்சியை சென்றடைவதற்குள் மற்றவர்களெல்லாம் எழுந்து விட்டார்கள். தர்மனும் அந்த நாயும் எஞ்சுகிறது. இவர்களை அழைத்து செல்வதற்காக ஒரு விமானம் வருகின்றது. இந்திரன் நேரடியாகவே வருகின்றார் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். தர்மனை சோதிக்கின்றார்கள். அந்த சோதனையில் தர்மன் வெற்றி பெறுகின்றார். தர்மனுக்கு 3 தடவை முக்கியமான சோதனைகள் இருந்தது. அது தன்னுடைய தந்தையாகிய தர்ம தேவனாலே நடத்தப்பட்டது. ஒன்று, ஒரு தடாகத்தினுடைய கரையில் யட்ச பிரச்சனை என்று சொல்லி, அதாவது தியாகம் தீர்த்து கொள்வதற்காக தண்ணீரை எடுத்து வர சொல்லி இவன் காத்திருக்கின்றான். அங்கே சென்றவர்கள் யட்சன் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை சொல்லாமல் அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள். அதனால் அவர்கள் இறந்து போகின்றார்கள். தர்மபுத்திரன் சொல்லுகின்றான், அவனுக்கும் அந்த யட்சன் எச்சரித்தான். இவன் சொல்லுகின்றான், பரவாயில்லை, தாகமாகத்தான் உள்ளது, நான் உன்னுடைய கேள்விகளுக்கு பதிலை சொல்லுகின்றேன். ஆனால் அந்த பதில் எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய மனத்தில் உள்ள கருத்துக்களை நான் உனக்கு சொல்லுகின்றேன், நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையுடன் அவன் சொல்லுகின்றான். அங்கே அந்த கேள்விகளை கேட்ட யட்சனாக வந்திருந்த தர்ம தேவதை அவனை பாராட்டியது. அனைத்து தம்பிமார்களையும் திருப்பி அளித்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். இது யட்ச பிரச்சனை என்று மகாபாரதத்தில் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி. அந்த சோதனையில் தர்மன் வெற்றி பெற்று விட்டான். இரண்டாவதாக தர்ம தேவதையே ஒரு நாய் வடிவத்தில் வந்து இந்திரன் மூலமாக சோதிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவன் சொல்லுகின்றான், எல்லா உயிர்களிலும் இறைவனே இருக்கின்றான். எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்ன பாகுபாடு? கிடையவே கிடையாது. என்னிடம் இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் இந்த நாயினுடைய உடம்பிலும் இருக்கின்றான். எல்லா பிராணிகளிலும் அவன் இருக்கின்றான். அவன் இல்லாத இடம் இல்லை. எனவே நாய் கீழ்த்தரமான விலங்கல்ல, அதனையும் அழைத்து செல்ல வேண்டும். இரண்டாவது, என்னை நம்பியவர்களை நான் காப்பாற்றியாக வேண்டும். எல்லோரும் என்னை விட்டு பாதியில் சென்று விட்டார்கள், ஆனால் இது மட்டும் நம்பிக்கையோடு என்னோடு வருகின்றார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், நீ அப்படி விரும்பினால் நீ பூலோகத்தில் தான் இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் நாய்க்கு இடம் கிடையாது என்று. அப்படிப்பட்ட சொர்க்கம் எனக்கு வேண்டாம் என்று இவன் சொன்னான். நான்
இந்த உலகத்திலே இருந்து இந்த நாயுடனே இருந்து கொள்கின்றேன். ஏற்கனவே எந்த பாவமும் செய்யாத என்னுடைய சகோதரர்கள் எங்கு சென்றார்கள் என்பது எனக்கு தெரியாது. எனவே எனக்கு நாய்க்கு நீ சொர்க்கத்தில் வருவதற்கு அனுமதி அளித்தால் நானும் வருகின்றேன், இல்லை என்றால் அந்த சொர்க்கம் எனக்கு வேண்டாம், நீ திருப்பி போ என்று சொன்னார். அப்பொழுது அந்த நாய் வடிவத்தில் இருந்த தர்ம தேவதை மீண்டும் அவனை ஆசீர்வதித்தது. சுய உருவு கொண்டு, மகனே நீ தர்மத்தின் தலைவன் தான், என்னுடைய அம்சம்தான், நீ தர்மத்திலிருந்து வழுவவில்லை, இந்த சோதனையை நான் தான் உனக்கு செய்தேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு சொர்க்கத்துக்கு சென்றது. இப்பொழுது சொர்க்கத்தில் இவன் செல்லும் பொழுது அவனுக்கு பூமாரி பொழிகின்றார்கள். அநேக முனிவர்கள், தவயோகிகள், பெரியவர்கள் எல்லாம் இவனுடைய வருகையை நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார். இவன் அங்கே உள்ளே செல்லுகின்றான். இருபுறமும் அவனுக்கு பூ அள்ளி போட்டு அவன் செல்லக்கூடிய பாதைகளெல்லாம் பூவை போட்டு அவனை வரவேற்கின்றார்கள். ஆனால் அவனுடைய மனம் எல்லாம் அதில் இல்லை. அவனுடைய மனம் எல்லாம் அவனுடைய தம்பிமார்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அவன் இருக்கின்றான். அங்கே சொர்க்கத்தில் அவன் செல்லும் பொழுது இந்திரனுக்கு நிகரான ஒரு ஆசனத்தில் துரியோதனன் அமர்ந்திருக்கின்றார். அதை பார்த்தால் எப்படி இருக்கும் மனசு? துரியோதனன் அயோக்கியன், பூமியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யவில்லை. அவன் சொத்துக்காக இவர்களை துரத்தி அடித்தவன். எல்லா கெட்ட பண்பும் அவனிடம் உள்ளது. எந்த யுத்த தர்மத்தையும் அவன் கடைபிடிக்கவில்லை. அவனையோடு சேர்ந்தவர்களையும் அவன் கெடுத்து விட்டான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு அயோக்கியன் இன்று சொர்க்கத்தில் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கின்றானே என்று ஒரு நிமிடம் வருத்தமாகத்தான் இருந்தது. அந்த சமயத்தில் அவனை நாரதர் அணுகி உன்னுடைய சந்தேகம் நியாயமானதுதான். துரியோதனன் அனைத்து அதர்மங்கள் புரிந்திருந்தாலும் சொர்க்கத்தில் அவன் பூலோகத்தில் போரில் அவன் வீர மரணத்தை அடைந்திருக்கின்றான். எந்த வீரன் புறமுதுகு காட்டாமல் வீர மரணம் அடைகின்றானோ அவன் சொர்க்கத்தை வந்து அடைகின்றான். எனவே அவனுக்கு ஒப்பற்ற இந்த சொர்க்கம் வழங்கப்பட்டது என்று சொன்னான். ஆனாலும் அதை பற்றி இவர் சொன்ன பிறகு அதை பற்றி அவன் சிந்தித்து கொள்ளவில்லை. அவனுடைய மனமெல்லாம் எந்த பாவமும் அறியாத என்னுடைய தம்பிமார்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை குறித்து தான். அப்பொழுது அந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட இந்திரன் அவனுடன் ஒரு ஏவலாளியை, அதாவது ஒரு பணியாளனை அவனுடன் அனுப்புகின்றார். உன்னுடைய தம்பிமார்கள் இருக்கக்கூடிய இடத்தை இவன் காட்டுவான் என்று சொல்லி அனுப்புகின்றான். அவன் தர்மனை ரொம்ப தூரம் அழைத்து செல்லுகின்றான். சிறிது தூரம் சென்றவுடன் பாதையெல்லாம் இருட்டாக இருக்கின்றது, முழு இருட்டாக இருக்கின்றது. ஆங்காங்கேந்தே கூக்குரல் கேட்கின்றது, துர்நாற்றம் வீசுகின்றது. செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் மலமும் இரத்தமும் கிடக்கின்றது. அங்கே முட்கள் கிடக்கின்றது. அந்த பாதை வழியாக இவனை அழைத்து செல்லுகின்றான். ஏன் என்னை இந்த பாதை வழியாக அழைத்து செல்லுகின்றாய் என்று தர்மன் கேட்டான். அப்பொழுது உனக்கு இந்த அனுபவம் தேவை, நரகம் என்றால் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை அல்லவா? அதன் பொருட்டு தான் இங்கே உன்னை அழைத்து வர சொல்லி கட்டளையிட்டார்கள். இப்போது நரகத்தினுடைய ஒரு பகுதியை நீ பார்த்து விட்டாய். அவன் மீண்டும் திரும்பி பார்க்கின்றான். நரகத்தில் எத்தனையோ பேர் என்னை காப்பாற்றுங்கள், ஐயோ அம்மோ என்று அலறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிமிடமும் அலறிக்கொண்டு துடித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கூக்குரல் எல்லாம் இவனிடம் கேட்கின்றது. இவன் அங்கே சற்று நின்று பார்க்கின்றான். அந்த கூக்குரல் சற்று அடங்கியது. அப்பொழுது அவர்கள், தர்மா, எங்களை நீ காப்பாற்று, நீ இங்கே வந்ததனால் இந்த நரகலோகம், நரகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அமைதியுற்றோம், மகாத்மாவே எங்களை காப்பாற்று என்று சொல்லி கத்தினார்கள்.
அவன் கத்தின உருவங்களை அப்படி கூர்ந்து பார்த்தான். அங்கே அவனுடைய குருமார்கள் இருக்கின்றார்கள், பீஷ்மாச்சாரியார்கள் இருக்கின்றார்கள், துரோணாச்சாரியரை பார்க்கின்றார். இப்படி அவனுக்கு படித்து கொடுத்த ஆச்சாரியர்கள் எல்லாம் அந்த நரகத்தில் கஷ்டப்படுகின்றார்கள். தன்னுடைய தம்பிமார்கள் அப்படியே கஷ்டப்படுகின்றார். திரௌபதியும் அந்த நரகத்தில் இருக்கின்றார். இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. எந்த பாவமும் அறியாத என்னுடைய சகோதரர்கள் இப்படி கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன? அதாவது குருமார்களாவது அவர் செஞ்சவற்று கடனுக்காக அதர்மத்துக்கு வழிவகுத்தார்கள். அவனுடன் இருந்து நிஜ யுத்தம் செய்தார்கள், துரியோதனனுடன் இருந்து நிஜ யுத்தம் செய்தார்கள். ஆனால் ஒன்றும் அறியாதவர்கள் என்னுடைய சகோதரர்கள். எந்த ஒரு தர்மத்தையும் அவர்கள் கைவிடவில்லை. வாழ்க்கை முழுவதும் துன்பத்தையே அனுபவித்திருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் ஏன் இப்படி அனுபவிக்கின்றார்கள் என்று அவன் சிந்தித்தார். அப்பொழுது கூட வந்திருந்த அந்த ஏவலாளி, சரி நேரம் முடிந்து விட்டது, நாம் திருப்பி செல்லலாம் என்று சொன்னான். அப்பொழுது அவனை பார்த்து சொன்னான், நீ நேராக செல். துரியோதனன் போன்றவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று இந்திரனிடம் சொல். மற்றும் நான் சொர்க்கத்தை பார்ப்பதற்காக இங்கே வரவில்லை. சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஆசை கிடையாது. சொர்க்கத்தினுடைய நியதி இதுதான் என்றால் அது அப்படிப்பட்டவர்களுக்கு அது இருந்து கொண்டு போகட்டும். எனக்கு சொர்க்கம் நான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நரகம்தான். இந்த நரகத்தில் கஷ்டப்படுகின்றார்களே என்னுடைய சகோதரர்கள், அவர்களுடன் நான் இருந்து கொள்கின்றேன். என்னுடைய வருகை அவர்களுக்கு சற்று திருப்தியை கொடுக்குமானால், அவர்களுடைய மனதிற்கு அமைதியை கொடுக்குமானால், அதைவிட பெரிய சொர்க்கம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று நீ இந்திரனிடம் சென்று சொல் என்று சொல்லி அனுப்பினான். அதாவது அவனுடைய மனதில் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் பெரிய வித்தியாசமே அவனுக்கு இதில்லை. அதை அவன் பகிர்ந்து பார்க்கவே இல்லை. ஏனென்றால் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அதை அனைத்தையும் தர்மத்தோடு ஏற்றுக்கொண்டவன் அவன். வாழ்க்கை முழுவதும் துன்பப்பட்டவன். அதே சமயத்தில் கிடைத்த சிறு சிறு இன்பத்தையும் அவன் பெரிய இன்பம் என்று அவன் நினைக்கவில்லை. பற்றற்று இருக்கின்றான். அப்படிப்பட்ட மகாத்மா அவன். எனவே அங்கு மீண்டும் வந்து அந்த இந்திரனும் மீண்டும் தர்மதேவதையும் தோன்றியது. தர்மதேவதை கூறியது, மகனே, உன்னுடைய வாழ்வு நிறைவு பெற்று விட்டது. நீ எல்லா அனுபவமும் உனக்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்துல தான் இந்த நரகலோகத்தினுடைய அனுபவமும் உனக்கு கொடுக்கப்பட்டது. நீ என்னை மன்னித்து விடு. உன்னை இதோடு கூடி 3 தடவை நான் சோதித்திருக்கின்றேன். 3 தடவையும் நீ வெற்றி பெற்றிருக்கின்றாய். நீ தர்மத்தின் மகன், தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் என்ற பெயருக்கு நீ சம்பந்தப்பட்டவன் தான். முழுசாக நீ அதற்கு சம்பந்தப்பட்டவன் என்று சொன்ன உடனே அந்த நரகலோக காட்சிகள் எல்லாம் மறையத் தொடங்கிவிட்டது. அங்கே நரகம் என்ற ஒன்றும் இல்லை. அதனால தான் யட்சன் ஒரு கேள்வி கேட்கின்றார் முன்னர். அந்த தடாகத்தில் வைத்து, அதாவது சொர்க்கத்தையும் நரகத்தையும் சிருஷ்டிப்பது எது என்று சொல்லி, சொர்க்கத்தையும் நரகத்தையும் சிருஷ்டிப்பது மனம்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு வெப்பமான பகுதியில் சிலர் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள், சிலர் குரட்டை விட்டு தூங்குவார்கள், சிலர் பார்த்தா ஐயோ இவ்வளவு வெப்பம் இருக்கின்றதே எப்படி தூங்குவது என்று சொல்லி அவர்கள் முழித்து கொண்டிருப்பார்கள். அப்போ வெப்பமானாலும் சரி குளிரானாலும் சரி அதையெல்லாம் உணரக்கூடிய இது மனதுக்கு தான் உண்டு. துன்பமானாலும் சரி இன்பமானாலும் சரி அதை உணரக்கூடிய தன்மை மனத்திற்குத்தான் இருக்கின்றது. எனவே மனமே எல்லாம். இந்த தர்மபுத்திரனும் மனதை அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் வைத்திருந்தார். அப்போ தர்மதேவதை சொன்னது, நீ மனத்தை வென்றவன், நீ தர்மஸ்வரூபி. எனவே நீ இப்பொழுது உன்னுடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு உன்னை அழைத்து செல்லுகின்றோம் என்று சொல்லி அழைத்து சென்றார். செல்லக்கூடிய பாதையில் அங்கே ஆகாச கங்கை
சென்று கொண்டிருந்தது. அதில் அவனை குளித்து வரச் சொல்லி, நீராடி வரச் சொல்லி, அவனுக்கு புனித தேகத்தை அளித்து அவனை மீண்டும் அழைத்து சென்றார்கள். இப்பொழுது மிக அற்புதமான, இன்பமயமான, ஒளிமயமான அந்த சொர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தர்மன் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவன். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் தர்மத்தை கடைபிடித்ததால் அந்த யாருக்குமே கிடைக்காத ஒரு அருமையான அற்புத வாழ்வு பின்னால் அவனுக்கு கிடைக்கின்றது. அந்த வாழ்வில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அவனுடைய சகோதரர்கள் திரௌபதி போன்றவர்கள் எல்லாரும் அருமையான ஆடைகள் அணிந்து எவ்வளோ சந்தோஷத்தோடு அங்கு இருந்து கொள்வதை அவன் பார்க்கின்றான். இவன் அவர்களுடன் கலந்து விட்டான். வாழ்க்கையை ரொம்ப இன்பமயமாக, சந்தோஷமாக, இறை பக்தியோடு அங்கே அவன் அனுபவித்து கொண்டிருக்கின்றான். இந்த சொர்க்க வாழ்க்கையானது எப்படிப்பட்டது என்றால், மனிதன் அவன் செய்யக்கூடிய கர்மாவை பொறுத்தது. நல்ல காரியங்கள் செய்தால் சொர்க்கத்தில் சில காலம் இருந்து கொண்டு அந்த நல்ல காலத்திற்குள்ள அந்த தன்மையெல்லாம் அவன் அனுபவித்து விட்டு மீண்டும் அவன் கர்மபலனைக்காக அவன் என்ன செய்து விடுவான் என்றால் பிறவி எடுத்து விடுவான். இந்த பிறவியை தருவது எது என்று சொன்னால் அவனவன் செய்யக்கூடிய கர்மம். எனவே மனிதர்களாக பிறந்தவர்கள் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நல்ல விஷயங்களை ஏராளமாக செய்தால் நம்மை தேடி நன்மைகள் தான் வரும். நம்ம தீய விஷயங்களை செய்தால் அதற்கு தகுந்தவாறு உள்ள தண்டனையை அடுத்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். இங்கே தர்மன் மிக அற்புதமான முறையில், சந்தோஷமான முறையில் அனைவருடன் சேர்ந்து கொண்டு சந்தோஷத்தோடு இருக்கின்றான். இது மகிழ்ச்சியாக இருக்கின்றான். எல்லா இடங்களிலும் ஒரே இன்பமயம், துன்பம் என்பதே அங்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடத்தில் அவன் இருக்கின்றான். அதற்கு பின்பு அவனோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவரவர்கள் எத்தனையோ வருட காலம் அங்கே தங்கிய பின் கர்மபலனுக்கு தகுந்தவாறு அவர்கள் பிறவி எடுத்து கொண்டார்கள். மீண்டும் சிலர் அவனுடைய கர்மபலனுக்கு தகுந்தவாறு இறைவனோடு ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இப்படியாக மகாபாரதம் பெரிய தர்மத்தை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூலாக நமக்கு காட்சி தருகின்றது. இதை எழுதிய வியாச பகவான் இதில் முழுக்க 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 தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, தர்மம் எப்படி வெல்லும் என்பதை நிலைநாட்டுவதற்கு இந்த மகாபாரதத்தை மிக அற்புதமான படைப்பாக நமக்கு தந்திருக்கின்றார். அதாவது நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லி. அதே மாதிரி தான் எத்தனையோ பண்புகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துக்கங்கள் எல்லாம் இதில் ஒவ்வொருத்தரும் அனுபவித்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்பத்தை அனுபவித்ததை விட துன்பத்தை தான் அனுபவித்திருக்கின்றார். அதனால தான் குந்தியிடம் பகவான் கேட்கின்றார், கிருஷ்ண பகவான் கேட்கின்றார், குந்தி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போது அவள் சொல்லுகின்றாள், பகவானே எனக்கு துன்பத்தையே கொடு என்று சொல்லி. ஏன் துன்பத்தை கேட்டாய் என்று. துன்பத்தை நான் உணரும்போது தான் பகவானான உன்னை எப்பொழுதும் என்னால் நினைக்க முடியும், இல்லை என்றால் நான் மறந்து விடுவேன் என்று சொல்லி மகாபாரதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியது. இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பயின்று நல்ல நிலையில் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.